Hello mates, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல OnePlus budsz Z TWS unboxing and review பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்மட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா budsz Z இருக்கு. இப்போ வந்து Z2 வந்து ரீசன்ட்டா வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. பட் அதுக்கான அன்பாக்சிங் வந்து நான் கூடிய சீக்கிரமே உங்களுக்காண்டி அப்லோட் பண்றேன். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா வெறும் budsz Z தான் இருக்கு. ஸோ அதுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாக்ஸ் அப்படியே கையில் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா OnePlus budsz Z அப்படின்ற மாடல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பக்கத்துலேயே வந்து என்ன கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸில் வேறு எதுவும் பெருசாக போடல, சைடில் வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க. பின்னாடி வந்து ஸோ நம்ம அப்படியே டேரெக்டாக பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்து ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்செட் பார்க்க செம்மையாகவே இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே வந்து OnePlus அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த TWSோட கேஸ்லேயே. அண்ட் ஹெட்செட்டை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ பாக்ஸ்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா பட்ஸ் ஃபார் லைஃப் அப்படின்னு அசசரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அசசரிஸ் கொடுத்துருக்க அந்த பேக்கெட்டுமே வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதுவும் OnePlus அப்படின்றது தெரியணுன்றதுக்காக வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ரெட் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க பாக்ஸ் ஃபுல்லாமே. ஸோ அந்த அசசரிஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. அசசரிஸ் எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா நெவர் செட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு புக்லெட் இருக்குது. அது என்ன புக்லெட்னு பார்த்தீங்கன்னா வாரண்டியோட புக்லெட், சேஃப்டி அண்ட் வாரண்டி அப்படின்னு சொல்லி அதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அந்த யூசர் மேனுவல்லையுமே வந்து பட்ஸை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, பட்ஸில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஏர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த கேபிளோட குவாலிட்டியுமே வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அண்ட் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரெட் அப்படின்னு ஒரு காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் அவ்வளோதான் அசசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கிளப் கேபிள் அப்படின்னு சொல்லி எப்பயுமே கொடுக்குற அந்த ஒரு கார்டு ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஹெட்செட்டை பற்றி பார்த்துடலாம். ஹெட்செட்டோட ஸ்பெக்ஸ் என்ன அண்ட் சார்ஜிங் டைம் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம பார்த்துடலாம். அண்ட் இந்த பேப்பர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷில் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அண்ட் பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில வேர்டிங்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெட்செட்டோட சார்ஜிங் போர்ட் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டனுமே வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஹெட்செட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஹெட்செட் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் லைட் வந்து எரியுது. அண்ட் நம்மளுக்கு உள்ளே வந்து ஹெட்செட்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்செட் பார்க்கவே வந்து சூப்பராகவே இருக்குது. அண்ட் இந்த TWS பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து இந்த கேஸ் இருக்கணும். உங்களுக்கு இந்த கேஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த TWS வந்து ஒர்க் ஆகும். சப்போஸ் நீங்கள் இந்த கேஸ் இல்லாமல் ஹெட்செட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து யூஸ் பண்ண முடியாது உங்களால். இந்த கேஸ் வந்து எப்பயுமே உங்கள் கூட இருந்தால் மட்டும்தான் இந்த TWS வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். இல்லாட்டினா வந்து உங்களுக்கு ஹெட்செட் வந்து கனெக்ட் ஆகாது. சர்டன் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் இது வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். அண்ட் அந்த ஏர்பட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு இது வந்து டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா கீழே எதுவும் விழுந்துருமா அந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா உங்களோட ஏர் சைஸ் பொறுத்து தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து எந்த அன்கம்ஃபர்டபுளும் ஃபீல் ஆகலை நான் யூஸ் பண்ண வரைக்கும். ஸோ இதை வியர் பண்ணுறப்பயுமே வந்து எந்த அன்கம்ஃபர்டபுளும் யூஸ் பண்ணல. சப்போஸ் உங்கள் ஏர் சைஸ் மாறுச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கு ஏற்றாப்புல வந்து பட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ OnePlus Z எடிஷனில் பார்த்தீங்கன்னா பேஸ் பூஸ்ட் 20 hours ஆஃப் பேட்டரி லைஃப் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் குவிக்காக வந்து பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே டைமில் பார்த்தீங்கன்னா குவிக்காக வந்து நம்ம சாங்ஸ் ஸ்விட்ச் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து இதில் வந்து டபுள் டேப் அந்த மாதிரி சிங்கிள் டேப்பை ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம யூசர் மேனுவலில் பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லோ லேட்டன்சி ஃபார் கேமர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோவாக இருக்க லேட்டன்சிலையும் வந்து நல்லா வந்து ஒரு கேமிங் சவுண்டு கொடுக்கும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க இங்கே.
அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3D ஸ்டீரியோ வித் டால்பி அட்டம்ஸ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மியூசிக் கேட்கவுமே வந்து ரொம்ப நல்லாவே இருக்குன்றாங்க. நான் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகேவாக தான் இருந்துச்சு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணாலே போதும் 3 hours ஆஃப் இம்ப்ரெசிவ் பேட்டரி லைஃப் வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து கம்பெனியில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு 2 hours அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டேபிளாக இருந்துச்சு. பட் நீங்கள் கொஞ்சம் ஹெவி யூசேஜராக இருந்தால் இந்த பேட்டரி லைஃப் வந்து கரெக்டாக வருமா அப்படின்றது சொல்ல முடியாது. பட் நார்மலாக பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து சின்ன கம்பேரிசன் மாதிரி பார்த்துடலாம் இஜெட்டுக்கும் இஜெட்டுக்கும். அண்ட் ஸோ இஜெட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ் பூஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேட்டரி லைஃப்புமே பார்த்தீங்கன்னா வந்து இஜெட்டுக்கும் இஜெட்டுக்கும் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 20 hours தான் இருக்குது இஜெட்டில். பட் இப்போ லான்ச் ஆகிருக்க மாடல் இஜெட் 2வில் பார்த்தீங்கன்னா 38 hours வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராடக்ட் இன்னும் நம்ம கையில் வந்து கிடைச்சோன்னே கண்டிப்பாக வந்து அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். இந்த ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்காண்டி வந்து நான் ஆர்டர் பண்ணி தான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணேன் இதை. ஸோ நீங்கள் கேட்கலாம் அது அவைலபிளே இல்லை எப்படி ஆர்டர் பண்ணீங்க அப்படின்ட்டு. பட் நாங்கள் ஃபஸ்ட்டே ஆர்டர் பண்ணிட்டோம். ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் இஜெட் 2 லான்ச் ஆச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அதை பற்றி பார்த்துடலாம். அண்ட் IP55 வாட்டர் அண்ட் டஸ்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் அப்படி தான் இதில் கொடுத்துருக்காங்க இஜெட் 2லையும். இஜெட் 1லையும் பார்த்தீங்கன்னா இதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. IP55 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த அல்ட்ரா லோ லேட்டன்சி அப்படின்ற ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே ஃபீச்சர்ஸ் வந்து இதுலையுமே அவைலபிளாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் மென்ஷன் பண்ண மாதிரி இஜெட்டில் வந்து 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் 3 hours ப்ளேபேக் டைம் கிடைக்கும் அப்படின்னாங்க. அண்ட் இங்கே இஜெட் 2வில் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணாலே போதும் 5 hours ஆஃப் ப்ளேபேக் டைம் அப்படின்னு வந்து கிடைக்குது அப்படின்றது வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இஜெட் 2வில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து லோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் மெயினாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ANC மோட் கொண்டு வந்திருக்காங்க. ANC மோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். அந்த ANC மோடை வந்து நீங்கள் வேணுன்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 mic செட்டப் கொடுத்துருக்காங்க. அந்த 3 mic செட்டப்லேயே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலோட நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் பேசுகிறது வந்து நல்லா கிளாரிட்டியாக இருக்கிறதுக்காண்டி நாங்கள் வந்து 3 mic செட்டப் கொண்டு வந்திருக்கோம். காலோட குவாலிட்டியுமே வந்து இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. அண்ட் பட்ஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஸுக்கும் அந்த பட்ஸுக்கும் கொஞ்சம் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட் நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து உங்களுக்காண்டி நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். அண்ட் எத்தனை பேருக்கு இந்த அன்பாக்சிங் வீடியோ வேணுன்றதை வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பாய், see you in the next video. அண்ட் மறக்காம ஜிகிரிமெண்ட் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தம்ஸ் அப் பண்ணுங்கள்.